காவல்துறை அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு இது கருக்கா வினோத் தேவைப்படுகிறார். இப்ப யாருக்கு தேவைப்படுறா? ஆளுநர் மாளிகைக்கு தேவைப்படுறார். ஆளுநருக்கு ஒரு ரவுடியோடைய தேவை என்ன சார் இருக்கு? சரியான கேள்வி. என்னன்னா ஆளுநர் மாளிகைக்குள்ள ஆளுநர் மாளிகையாக மாறுவதற்கு முன்பு உள்ள ஒரு தர்கா இருக்கு, பள்ளிவாசல்ல தர்கா. இதுக்கு முஸ்லீம் பெண்கள் நிறைய போவாங்க, முஸ்லீம் ஆண்கள் போவாங்க. அதே போல இந்துக்களும் அங்க இருக்க சைதாப்பேட்டை தலித் ஆண்களும் பெண்களும் அங்க போவாங்க. ஆளுநரே வந்து தரிசனம் பண்ணுவாங்களாம். இப்போ அந்த சந்தனக்கூடு விஷயங்கள்லாம் அங்கே நடக்குதா சார்? சந்தனக்கூடு வருஷம் நடக்கும். இப்போ சந்தனக்கூடு நடக்க போகுது. ஆர்.என். ரவி RSS உடைய ஆளுநர். இப்போ இவர் என்னங்கிறாரு? எந்த பாய் பாரு உள்ள வரக்கூடாதியா, எந்த லுங்கியும் தொப்பியும் உள்ள வரக்கூடாது. பிஜேபி ஆபீஸ்ல குண்டை வீசிட்டு பரபரப்பு காமிக்கக்கூடிய குற்றவாளி கருக்கா வினோத்தை ஜெயிலில் இருந்து எடுக்கிறார், ஒரு வழக்கறிஞர் எடுக்கிறார். எடுத்த பிறகு அவனுக்கு 3 குவார்டர் குடிச்சுட்டு பெட்ரோல் வாங்கி நினைச்சுக்கிறார். அதை பெட்ரோல் குண்டு சிறு தாக்கத்தை கூட ஏற்படுத்தாது. ஆனால் அதுக்கு என்ன பேரு? ராஜ்பவனில் குண்டு வெடித்தது. இதான் பத்திரிகை செய்தி. இந்த புலனாய்வு புடுங்கிகள், வார இதழ் புடுங்கிகள் பூரா அந்த பக்கமே போறது இல்லை. கருக்கா ரமேஷ் வந்து நீட்டை எதிர்க்க வேண்டிய தேவையில்லை. அவனுக்கு நீட்டை என்னன்னே தெரியும். அவனுக்கு தெரிஞ்சு பூரா குவார்டர். அவனுக்கு இன்புட் கொடுத்துதான் இது பண்ணி பிஜேபி. நான் இல்லாதைய பேசுறேன். பல வழக்குல ஏண்டா நீயே குண்டை வீசி நீயே காரை எரிச்சுக்கிட்டு எதுக்கு? ஒரு கன்மேன் போலீஸோட வேணும் கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு, வசூல் பண்றதுக்கு. ஆளுநர் ரவி RSS விரி முடித்த RSS ரவி இன்னும் கொஞ்ச நாள் அவர் நாகாலாந்தில் இருந்திருந்தாருன்னா ரவியுடைய நிலைமை நீங்க உண்மையாகவே அந்த நாகாலாந்தில் தப்பி ஒடியாந்தவர். இந்த குண்டு வீச்சை காரணம் காட்டி அந்த தர்காவுக்கு யாரும் வரக்கூடாதுன்றது தான் முக்கியமான திட்டம். இதுதான் சப்ஜெக்ட். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சில தினங்களுக்கு முன்பு ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. கருக்கு வினோத்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டு பெட்ரோல் பாம்பு வீசியிருக்காரு. சமீபத்தில் தான் அவர் சிறையிலிருந்தும் வெளியே வந்திருக்காரு. இப்போ கேள்வி வந்து என்ன எழும்புதுன்னா, அல்லது சர்ச்சை என்ன மாறுதுன்னா, திமுக தரப்பில் இருக்கிறவர்கள் அந்த கருக்கு வினோத்தை திமுக ஆதரவாளர் என்றும், இந்த பக்கம் இருக்கிறவர்கள் பாஜக ஆதரவாளர்கள் அவர் திமுக ஆதரவாளர் என்றும் இது மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஆட்சி கலைப்பு, இது மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்தது? இந்த பெட்ரோல் குண்டு வீசுக்கான முக்கியமான காரணம் என்ன சார்? அந்த கருக்கா வினோத் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிமினல். நீங்கள் 500 ரூபா கொடுத்தா எதை வேணால் செய்வான். அவனுக்கு உள்ளே இருக்கிறது ஒன்று தான், வெளியில் இருக்கிறது ஒன்று தான். அதிகபட்சம் அவனுடைய தேவைகளை ஒரு நாளைக்கு ஒரு 3 குவார்ட்டர், இதுதான் அவனுடைய தேவை. ஆனால் காவல்துறை அவனை ரசிக்கிறது. நீங்கள் மாவு கட்டு போட்டு அவனை பழைய ரவுடிகளில் பூரா குதிகால் நரம்பை வெட்டி விட்டுருவான், நடக்கவே முடியாது அவனால். ஆனால் இந்த ரவுடிகள் அரசியல்வாதிகளுக்கு தேவைப்படுகிறார்கள், அதிகாரிகளுக்கு தேவைப்படுகிறார்கள். இப்போ அரசியல்வாதிக்கு தேவைப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம், அதிகாரிகளுக்கு ஏன் ரவுடிகள் தேவைப்படுறாங்க? அதிகாரிகள் ஏன் ரவுடிகள் தேவைப்படுறான்னா, காவல்துறை அதிகாரிகளான்னு சொல்கிறது நீங்கள் IAS அதிகாரிகள் சொல்ல, காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே ரியல் எஸ்டேட்டு மிகப்பெரிய அதிபர்கள். பேர் தான் காக்கி யூனிஃபார்ம், AC DC JC கமிஷனர். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓய்வு பெற்ற கமிஷனர் 20,000 கோடி ரூபாய் சொத்து வச்சுருக்கார். அவர் பேர்லேயே நகர்னு இருக்குது. அவர் எங்கே வேலை பார்த்தாலும் அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவர் மேலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 மர்டர் கேஸ் போட்டு அவரை ஒரு 300 வருஷம் தண்டிக்கணும். நீங்கள் சாத்தான்குளத்தில் 2 பேர் என்ன பெரிய குற்றம் செஞ்சாமல் அடித்தே கொண்டாங்க, பார்த்தோமா இல்லையா? எனக்கு அமெரிக்காவிலேருந்து எனக்கு ஒரு நண்பர் கேட்குறாரு, என்னையா தமிழ்நாடு என்னையா நடக்குதுன்னு. எடப்பாடிக்கு எனக்கு ஒன்றுமே தெரியலன்ட்டார். நாடார் சங்கத்தில் இருக்கக்கூடிய கிரிமினல் குற்றவாளிகளை பூரா கொரோனா டைமில் போலீஸு காரை கொடுத்து அனுப்புது, போய் உங்கள் சாதி சாணத்தை பூரா ஆஃப் பண்ணுங்கயான்னு. மெட்ராஸில் இருக்கிற நாடார் சமூக கிரிமினல்ஸ் பூரா எல்லா அக்யூஸ்டுகளும் எங்கே போகிறான்? நீங்கள் இப்போ ஜெயிலில் இருக்கக்கூடிய பிரபல நகைக்கடை நடமாடுகிற ஹரிநாடாரை போன்ற அத்தனை அக்யூஸ்ட் எங்கே இருக்கான்? சாத்தாங்குளத்தில் போய் அது பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டானுங்க. இதுதான் அப்போது காவல்துறை அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு இது கருக்கா வினோத் தேவைப்படுகிறார். இப்போ யாருக்கு தேவைப்படுறான்னா ஆளுநர் மாளிகைக்கு தேவைப்படுறாரு. ஆளுநருக்கு ஒரு ரவுடியோடைய தேவை என்ன சார் இருக்குது? சரியான கேள்வி. என்னன்னா, உள்ள ஒரு பள்ளிவாசல் இருக்குது. ஆளுநர் மாளிகைக்குள்ள ஆளுநர் மாளிகையாக மாறுவதற்கு முன்பு
நீங்கள் ஆங்கிலேயன் காலத்துக்கு முன்பு இருந்து உள்ள ஒரு தர்கா இருக்குது, பள்ளிவாசலில் தர்கா. தர்கானா இறந்து போனவரை அடக்கம் செய்கிறதா தர்கா உள்ளே இருக்குது. அதுக்கு கவர்னர் மாளிகை இப்போ என்ட்ரன்ஸில் ஒரு கேட் இருக்குது. இப்போ ராஜ்பவன் உள்ளே இருக்காது, ராஜ்பவன் உள்ளேயே இருக்குது. இது வந்து ஏறக்குறைய ஒரு 100 வருடம் ஒரு முஸ்லீம் பெரியவர் அடங்கி இருக்கார், அடக்கம் செய்யப்பட்டிருக்கார். இதுக்கு முஸ்லீம் பெண்கள் நிறைய போவாங்க, முஸ்லீம் ஆண்கள் போவாங்க. அதே போல் இந்துக்களும் அங்கே இருக்க சைதாப்பேட்டை தலித்து ஆண்களும் பெண்களும் அங்கே போவாங்க. வேண்டுதல், நேர்த்தி கடை, இப்படி போகும்போது இது வழக்கமாக நடக்கிற விஷயம். அதே போல் யார் ஆளுநராக இருந்தாலும் அந்த பழக்க வழக்கம் மாற்றப்படாது. ஆளுநரே வந்து அங்கே தரிசனம் பண்ணுவாங்களாம். பட்ரோலர் புரோஹித், வித்யாசாகர், இப்படி பல ஆளுநர்கள் வந்து அந்த சமாதியில் வந்து வழிபாடு பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த சந்தனக்கூடு விஷயங்கள்லாம் அங்கே நடக்குதா சார்? சந்தனக்கூடு வருஷம் நடக்கும். இப்போ சந்தனக்கூடு நடக்க போகுது. இவர் ஆர்எஸ்எஸ்ஸால் அனுப்பப்பட்ட ஆளுநர் RN ரவி, ஆர்எஸ்எஸ்னுடைய ஆளுநர். இப்போ இவர் என்னங்கிறாரு, எந்த பாய் பாரு உள்ளே வரக்கூடாதியா, எந்த லுங்கியும் தொப்பியும் உள்ளே வரக்கூடாது, கேட்டு எழுது பூட்டு கேட்ட. ஏன் ஏற்கனவே இருக்கிற வழக்கத்தை ஏன் சார் அவர் மாற்றாரு? அவருக்கு அதிகாரம் இருக்குல்ல. சந்தனக்கூடு நடந்தால் எல்லா முஸ்லீமும் எங்கே போவாங்க, தர்காவுக்கு போவாங்க. இதை தடுத்து நிறுத்துவதற்காக பிஜேபி ஆஃபீஸில் குண்டை வீசிட்டு பரபரப்பு காமிக்கக்கூடிய குற்றவாளி கருக்கா வினோத்தை ஜெயிலிருந்து எடுக்கிறார், ஒரு வழக்கறிஞர் எடுக்கிறார். அவர் நீங்கள் திருவாரூர் மாவட்ட வழக்கறிஞர் அணி பிஜேபி தலைவர் முத்தமிழ் செல்வா, அவர் தான் பெயிலை போட்டு எடுக்கிறார். எடுத்த பிறகு அவனுக்கு 3 குவார்ட்டரை குடிச்சிட்டு அதை பெட்ரோல் வாங்கி நினச்சிக்கிறான். அதை பெட்ரோல் கூட்டு குவார்ட்டரை குடிச்சிட்டாருன்னா காலியாகி போதில்ல. அதில் போய் இப்போ 100 ரூபா கொடுத்து பெட்ரோல் பங்கில் பெட்ரோலை வாங்கி 3 இடுப்பில் இருக்குது வீசுகிறான். இது எந்த ஒரு சிறு தாக்கத்தை கூட ஏற்படுத்தாது. ஆனால் அதுக்கு என்ன பேர், பெட்ரோல் குண்டு. ராஜ்பவனில் குண்டு வெடித்தது, இதான் பத்திரிகை செய்தி. அப்போது இந்த புலனாய்வு புடுங்கிகள், வார இதழ் புடுங்கிகள் பூரா அந்த பக்கமே போகிறதில்ல. என்ன நடக்குது, யார் இந்த கருக்கார வினோத், இவனுக்கு என்ன பின்னணி, இவனை யார் கொண்டு வந்தது, யார் பெயில் எடுத்தாலும் புலனாய்வு செஞ்சுருக்கணுமா இல்லையா? இப்போ இந்த குண்டு வீச்சை காரணம் காட்டி அந்த தர்காவுக்கு யாரும் வரக்கூடாதுன்றது தான் முக்கியமான திட்டம். இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் அரசியல். முஸ்லீம் தர்கா உள்ளே இருக்குது, இந்த தர்கா மூடப்பட வேண்டும். இதுக்கு தான் ஜெயிலில் இருக்கிற ஒருத்தனை முத்தமிழ் செல்வம் என்ன பண்ணுறாரு, பெயில் போட்டு எடுக்கிறார். எடுத்து அவனை களத்தில் இருக்கிறார். இதை உளவறிய தவறிவிட்டது மாநில உளவுத்துறை. அப்போ மாநில உளவுத்துறை எதிர்க்கட்சிகளை கண்காணிச்சிட்ருக்கு. இந்த கூட்டணியே முடிவு பண்ணணும். இதுக்கு தான் உளவுத்துறை பணிக்கப்பட்டிருக்கே தவிர இந்த மாதிரி சட்ட ஒழுங்குக்கு பிஜேபி, இந்த மாதிரி பிஜேபி வழக்கறிஞர் மாவட்ட துணைத் தலைவர் முத்தமிழ் செல்வன் ஏன் அவனை பெயில் எடுத்தார், அவன் எங்கே போகிறான், அவனை ஃபாலோ பண்ணியிருக்கணுமா இல்லையா, ஒரு ஷேடோ போட்டிருக்கணுமா இல்லையா? நீங்கள் ஸ்காட்லாந்து யார்டு போலீஸை விட ரொம்ப நுட்பமான போலீஸ் நம்ம மெட்ராஸ் போலீஸ். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, யாரை இப்போ உங்களை தேடிட்டு சுபாஷை தேடிட்டு வீட்டுக்கு வந்தால் பக்கத்து வீட்டுக்கார எதிர்த்து வீட்டுக்கார உங்களுக்கு பிடிச்சே கொடுத்துருவான். இதுதான் நம்ம ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ். கேரளாவுக்கு ஒரு அக்கிஸை தேடிட்டு போனீங்கன்னா பிடிக்கவே முடியாது, அவன் காமிக்கவே மாட்டான். மலையாளி ஒற்றுமையாக இருக்கான், இந்த திராவிடன் தமிழனாக இருக்கான், தமிழன் திராவிடனாக இருக்கான். இதுதான் இந்த கூத்து பூராமே. கருக்கா ரமேஷ் வந்து நீட்டை எதிர்க்க வேண்டிய தேவையில்லை. அவனுக்கு நீட்டை என்னன்னே தெரியும். அவனுக்கு தெரிஞ்சு பூரா குவார்டரு, அவனுக்கு இன்புட் கொடுத்து தான் இது பண்ணி பிஜேபி. அவனுக்கு நீட்டே தெரியாது. நெப்போலியனை தான் தெரியும். யார் நெப்போலியன்? குவார்டர் நெப்போலியன் தான் தெரியும். ஓல்டு பங்கு தான் தெரியும், ஓல்டு கேஷ் தான் தெரியும். ஏன்னா இத்தனை பேர் இவன் சொல்கிறான்னு கேட்குறீங்களா? சும்மா பத்திரிக்கைலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். நமக்கு அது நம்ம அந்த மது பிராண்டெல்லாம் நான் வாங்கினதும் இல்லை, பார்த்ததே இல்லை. இதுதான். அப்போது இந்த கருக்கா வினோத்துக்கு எப்படி நீட்டை பற்றி தெரியும், ஆளுநர் மாளிகையுடைய அரசியல் எப்படி தெரியும், தமிழ்நாடு அரசியல் எப்படி தெரியும், பிஜேபி அரசியல் எப்படி தெரியும், எதுவுமே தெரியாது. அவன் பாதி நாள் எங்கே இருப்பான், புழல் தெரியும், பாதி நேரம் தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் தெரியும், மீதி நேரம் குவார்ட்டர் கடை தெரியும். வெளியில் இருந்தானா குவார்ட்டர் கடையில் படுத்து கிடப்பான், இல்லைன்னா தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் படுத்து கிடப்பான், இல்லைன்னா நேராக அவன் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. எங்கே? புழல் ஜெயிலுக்குள்ளே அவனுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ்.
பெரியார் சொல்லுகிற சட்ட விரோதிகளும் சமூக விரோதிகளும் உடம்ப தயார் பண்ணிட்டு அரசாங்கம் கட்டி வச்சிருக்கோம் கெஸ்ட் ஹவுஸ். இது அதுக்கு பேர் என்னது? புழல் சிறை. நல்ல மணி அடித்தா சாப்பாடு, மயிர் முளைச்சா முட்டை, நல்ல கேன் வாட்டர் தண்ணி எங்கேயாவது கிடைக்குமாயா அப்படி? 6 மணிக்கு சாப்பிட்லைன்னா ஜெயில் நிர்வாகமே வந்துடும். ஜெயிலுக்குள்ளே ஒருத்தன் 6 மணி ராத்திரி சாப்பாடு உலகத்திலே 6 மணிக்கு கிடைக்கிற இடம் இது புழல் ஜெயில் தான். நீங்கள் நம்ம சாப்பிட்டோமா சாப்பிடலையான்னு யாரும் கவலைப்பட மாட்டான், பொண்டாட்டியா பிள்ளையா யார். ஆனால் சிறைக்குள்ளே 12 மணிக்கு நீங்கள் சோறு சாப்பிடல, தள்ளி வச்சிட்டாரியா, உண்ணாவிரதனா, ஒட்டுமொத்த ஜெயில் நிர்வாகம் வந்துடும். எதுக்கு வந்துடும்? சாப்பிடியா யோ கெஞ்சி. உலகத்திலேயே சாப்பாடை சொல்லி கெஞ்சுகிற ஒரே இடம் எது? கருக்கா வினோத்துக்கான இடம் இது புழல் ஜெயில் தான். அங்கே ஓய்வெடுக்கிற கருக்கா வினோத்து ஆளுநர் மாளிகை அரசியலை நீங்கள் தீர்மானிக்கிறது. இப்போ பாஜகவினுடைய இந்த செயல்பாடு எப்படி சார் பாருங்க? இப்போ திமுக ஆட்சியில் இருக்குன்னா இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு பல்வேறு வழிகள் இருக்குது, இல்லை திமுகவை பழிவாங்குவதற்கு வேறு சில நடவடிக்கைகளும் இவங்க எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு ராஜ்பவனை தாக்கி அங்கே பெட்ரோல் குண்டை வீசி இது மாதிரியான ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி கலவரங்களை ஏற்படுத்தி தான் திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிற இந்த மனநிலை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அமைதி பூங்கான்றது எல்லாருமே பேசுகிற விஷயந்தான். இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பிஜேபியினுடைய பாலிடிக்ஸை பின்வழியில் வர்றது தான், முன்வழியில் வர்றதாக அவளுடைய வரலாறு இல்லை. 15 மாநிலங்களில் அரசியல் திருடப்பட்டிருக்கு. 15 மாநிலங்களில் அரசியல் பின்வழியில் திருடப்பட்டிருக்கு. பிஜேபி ஜெயிக்கவே இல்லை. எல்லா மாநிலங்கள்லேயும் பல ஏக்நாத் ஷிண்டேக்களை உருவாக்கியிருக்காங்க. எல்லா அரசியலும் அப்படி தான் இருக்குது. அப்போது அதை இப்போ அவர்களுடைய திட்டம் நிறைவேறாத 2 மாநிலம், ஒன்று கேரளா, படித்தவன் அறிவாளி அத்தனை பேர் இருக்கிற மாநிலம், இங்கே முட்டாள்கள் மொத்தமாக இருக்கிற மாநிலம். அடுத்த முதலமைச்சர் எங்கே போய் தேடுறான்? எல்லாம் லியோ படத்தில் போய் தேடுறான். அப்போது இவர்களுக்கு என்னென்னா, திராவிட இயக்கத்தை வீழ்த்திட்டு எப்படியாவது பிஜேபியை கொண்டு தரலாம். அப்போ அதற்கான அரசியல் திட்டமிடுதல் தான் கருக்கா வினோத் பயன்படுத்தப்பட்டிருக்கிறான். கருக்கா வினோத்தை நம்புகிற அளவுக்கு பிஜேபி இழிநிலையாக போச்சு. உள்ள அந்த தர்காவுக்குள்ளே முஸ்லீம் மக்கள் போய் ஆண்டாண்டு காலமாக போய் வேண்டுதல் பண்ணிகிட்ருக்கான். சந்தனக்கூடு நடத்தணும். ஆளுநர் ரவி ஆர்எஸ்எஸ் விரிமுடித்த ஆர்எஸ்எஸ் ரவி இன்னும் கொஞ்ச நாள் அவர் நாகாலாந்தில் இருந்திருந்தார்னா ரவியுடைய நிலைமை, நீங்கள் உண்மையாகவே அந்த நாகாலாந்தில் தப்பி ஒடியாந்தவர் முழு நேர அரசியல்வாதியாக மாறி அண்ணாமலைக்கு சப்போர்ட் டாக்குமெண்ட், அண்ணாமலைக்கு பிஜேபியை முன்னுக்கு கொண்டு வருவதற்காக முழு நேரமாக உழைத்து கொண்டிருக்கிற 2வது கமலாலயம் தான் ஆளுநர் மாளிகை. இப்போ இந்த திட்டத்தை ராஜ்பவனும் கமலாலயம் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்கன்றீங்க. வேற நீங்கள் அவனை பெயில் எடுக்க வேண்டிய அவசியம்? ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆஃபீஸில் அவன் குண்டு வீசினதுக்கான பின்னணி என்ன காரணம்? நீங்கள் இப்போது இந்து மகாசபா, இந்து முன்னணி, ஜந்து முன்னணி, இந்த முன்னணி ஆட்கள் பூராக போலீஸ் பாதுகாப்பு. முஸ்லீம் இது கடத்திட்டு போயிடுவான். துப்பாக்கி எந்த போலீஸ் எதுக்கு? கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு, மண்ணு திருட கூட காசு வாங்குறதுக்கு. இப்போ அந்த பாதுகாப்பு வேண்டிய இவர்களாகவே பெட்ரோல் வெடிக்கணும். பல வழக்கு போலீஸ் கைது செஞ்சுருக்க. நான் இல்லாதையே பேசுகிறேன். பல வழக்கில் ஏண்டா நீயே குண்டை வீசி, நீயே காரை எரிச்சுக்கிட்டு, நீயே தோட்டத்தை எரிச்சிட்டு, எதுக்கு? ஒரு கன்மேன் போலீஸோடு வேணும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு, வசூல் பண்ணுறதுக்கு. பல குற்றவாளிகள் இப்போ இந்து முன்னிலையில் அடைக்கிற போலீஸ் பாதுகாப்பாட இருக்கான். அவனை எந்த பாயும் திரும்பி கூட பார்க்குறது இல்லை. வேணா வாயா பிரியாணி சாப்பிட்றதுக்கு வாயா ஏன் வீட்டுக்கு, இப்படி எல்லா பாயும் கூட பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த அக்கிஸ்டுகள் பூரா என்ன பாதுகாப்பு? கன்மேனோட பாதுகாப்பு. நான் உண்மையை நினைக்கிற கூடிய விரைவில் கருக்கா ரமேஷ் பிஜேபியில் பெரிய தலைவரானாலும் ஆச்சரியப்படுறதில்ல. கன்மேனோட அப்படியே இன்னோவா காரில் வந்தாலும் ஆச்சரியப்படுது. ஏன்னா பல பேர் அங்கே அப்படி தான் சுற்றிட்டு இருக்கான். அப்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நீண்ட நாட்களாக இதே திட்டம் தான். உதாரணத்திற்கு நீங்கள் 89, 91 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதில்ல. கலைக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, வீரமணி கொஞ்சம் பேரை ஆளை விட்டு கும்பகோணம் மடத்தில் சின்ன பசங்க
அங்கே உட்காந்து அந்த வேத ஆகமம் படிச்சுட்டு இருப்பான்ல, வேத ஆகமம் படிச்சுட்டு இருப்பான்ல, எத்தனை வயசு பசங்க, 10 வயசு 12 வயசு 5 வயசு பசங்க, அவங்கள பூரா பூணூல் அறுத்து விட்டார். வீரமணியுடைய வீரத்தை பார்த்தீங்களா? வீரமணியுடைய சுப்பிரமணிய சாமி கூட மோதியானா மோத மாட்டார். அவன் அங்கே இருக்கிற திராவிட கழகத்துடைய அலுவலகம் எங்கே இடிக்கப்படும், டெல்லியில் தரமட்டமாக்கிட்டார் சுப்பிரமணிய சாமி. அவங்கள்டெல்லாம் மோத மாட்டார். 8 வயசு 10 வயசு பையன் கும்பகோணத்தில் உட்காந்து தயிர் சாதி பொங்கலையும் சாப்பிட்டு சமஸ்கிருதம் படிச்சுட்டு இருக்கான்ல, அவனை போய் பூணூலை விட்டுவார். இந்த படம் அப்போ பிரதமராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் கொண்டு காமிச்சிருக்காங்க. பார்ப்பனர்களுக்கு உடனடியாக அந்த தொலைத்தொடர்பு துறையில் அவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்கும். நேராக போய் சந்திரசேகர் பார்த்தாராம், இதுக்கு இங்கே போய் அந்த வேத பாடசாலை மாணவர்களை போய் பூணூலாக இருக்கிறாரு கருணாநிதி. கருணாநிதி சொல்லாமல் எப்படி வீரமணி செய்வார்? ஆட்சி கலைப்புக்கு அதுவும் ஒரு காரணம். இப்போ அதே போல தான் கருக்கா வினோத் பெட்ரோல் குண்டு வீசியது, 3 பாட்டில் பெட்ரோல் வைத்திருந்தது, எல்லாமே ஆட்சி கவிழ்ப்புக்கான அச்சாரம், ஆட்சி கவிழ்ப்புக்கான முயற்சி, திமுகவை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சி. திமுக பலவீனமாக பிஜேபி பயந்து தாயா இருக்கு. பிஜேபி எதை சொல்லுகிறதோ அதை கேட்குறாரு. இப்போ இந்த விஷயத்தில் ஆதாரத்தோடு உண்மையை காவல்துறை நிரூபிக்குமா சார்? காவல்துறையுடைய வேலை அதுதானே. இப்போ திமுக இதை வச்சு அரசியல் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு இவன் பண்ணலை. அதான் இப்போ நான் சொல்கிறது. எப்படின்னா, நீங்கள் கருக்கா வினோத் பெயில் எடுத்த உடனே ஸ்மெல் பண்ணியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் உளவு பிரிவுன்னு ஒரு பெரிய சிறப்பு பிரிவே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படலைங்க. உளவு பிரிவு நீங்கள் ஜாபர் சேட்டு, சிவனாண்டி, பல பேர், டேவிட்சன் ஆசீர்வாதம், இப்போ பல பேர் முதலமைச்சரை சந்தித்து தினம் அரசியல் பேசுவது தான் வேலை. எதிர்க்கட்சிகளை காலி பண்ணுறது. ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு உளவுத்துறை அதிகாரி பரபரப்பாக வந்துடுவார். எடப்பாடி வரும்போது சத்தியமூர்த்தி வந்துடுவார். இதெல்லாமே எம்ஜிஆர் இருக்கிற போது மோகன்தாஸ், அலெக்சாண்டர், எல்லாமே உளவுத்துறை அதிகாரிகள் தான் நீங்கள் அரசியலை கண்காணிப்பது. அப்போ இப்போ ஏன் இந்த கருக்கா ரமேஷ் எதுக்கு வெளியே வர்றான்? அந்த ஏரியா தேனாம்பேட்டை எஸ்பிசி ஏரியா ஸ்மெல் பண்ணியிருப்பான், கொடுத்துருப்பான் நடவடிக்கை. பயந்துட்டு இவங்க திமுக அரசாங்கம் சார் 5 நடுங்குதுங்க பிஜேபியை பார்த்து. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மாதம் 3000 கோடி ரூபாய்க்கு மணல் கனிம வளம் திருடப்படுது. 300 கோடி ரூபா தான் செலவு. எவ்வளவு? 300 கோடி செலவு. எவ்வளோ வருமானம் மாதம்? 3000 கோடி ரூபா. எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, காவல்துறை அதிகாரி, ஐஜி, டிஜிபி, எஸ்பி எல்லாரும் பங்கு போடப்படுகிறது. ரத்தனம், ராமச்சந்திரன், கரிகால, புதுக்கோட்டை ராமச்சந்திரனுடைய அக்கா மகன் தான் ரத்னம். இந்த ரத்னத்துக்கு ஃபைனான்சரு புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் முன்னாள் மந்திரி விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கருடைய பணம் தான் இந்த ரத்தனத்துக்கு கரிகாலனையும் திமுகவில் ஒட்டி வச்சது. மாதம் 3000 கோடி ரூபா. எனக்கு 2 மாதம் பணத்தில் அட்வான்ஸ் கொடுத்து திமுக கேட்குது. விஜயபாஸ்கர் தான் கரிகாலனுக்கு 6000 கோடி ரூபா கொடுக்குறாரு. அப்போ விஜயபாஸ்கர் 6000 கோடி ரூபா எப்படி வந்தது? அதிமுகவில் சுகாதாரத்துறையில் திருடுனது தமிழ்நாட்டினுடைய கேதன் தேசாய். அப்போ திமுகவுக்கு பணம் தான் முக்கியமே தவிர அதிமுக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் முக்கியம் இல்லை. விஜயபாஸ்கர் எந்த வழக்கிலும் ஒரு வழக்கெல்லாம் தப்பிச்சுக்கிட்டார். இவர்களை பொறுத்தவரை இவர்கள் சட்டவிரோதமாக மணல் கனிம வள கொள்ளையில், டாஸ்மார்க் கொள்ளையில் பிஜேபி கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும். பிஜேபி எதை செய்தாலும் பிஜேபியிடம் இவர்கள் அஞ்சி நடுங்குவதற்கு காரணம், பல கோடிக்கணக்கான ரூபாய்களை நீங்கள் திருடி கொண்டு போய் வெளிநாடுகள், லண்டனில் 76 ஏக்கர் கோல்ஃப் கிரவுண்டோட கரிகாலம் லண்டனில் ஹோட்டல் வாங்கியிருக்கார். துரைமுருகன் போட சட்டை பூரா லண்டன் சட்டை தான். ஒரு பாய் டெய்லர் தைச்சி கொடுத்து சட்டை, வேட்டி, லுங்கி எல்லாம் லண்டனில் தான் வருது. துரைமுருகனை படிக்கிற வைக்கிறதுக்கு வழி இல்லாமல் எம்ஜிஆர் ஸ்காலர்ஷிப்பில் படித்த துரைமுருகன் இன்றைக்கி மாதம் 3000 கோடி ரூபா, மாதம் 3000 கோடி ரூபா கனிம வள திருட்டு, 300 கோடி ரூபா செலவு. இப்போ இதனாலலாம் தான் ஆர்.என். ரவியையும் பாஜகவையும் தீவிரமாக எதிர்க்காமல் இருக்கிறாங்க. ஒரே காரணம் அதுதான். மடியில் கனம் இருக்குது, வழியில் பயம் இருக்குது. அப்போது இந்த அரசாங்கம் யாரை பார்த்து பயப்படுது? கருக்கா வினோத்தை பார்த்து பயப்படுது. திமுக அரசியல் பண்ணியிருக்கணும். முஸ்லீம்களுக்காக நிற்கக்கூடிய சொல்ல திமுக வேலூர்லேயும் பூட்டிருச்சு. வேலூர் சிறை நிர்வாகம் யார் கண்ட்ரோலில் இருக்குது?
சிறைத்துறை கண்ட்ரோல் இருக்குது. அப்போது அதை இவர்கள் செய்யவில்லை. ஏன் செய்யலைன்னா டெல்லி பிஜேபியினுடைய அமலாக்கத்துறைக்கு வருமான வரித்துறைக்கு அஞ்சி நடுங்குகிறது. கருக்கா வினோத் வெளியே வந்தோடனே தூக்கி இருக்கணுமா இல்லையா, தூக்கி குண்டாசில் அடைச்சிருக்கணுமா இல்லையா, இல்லைன்னா போலீஸ் கஸ்டடி வச்சுருக்காங்க. கேட்க அந்த குற்றவாளியை கேட்க நாதி இல்லை. இதை செய்ய தவறியது யார்? திமுக உளவுத்துறை, திமுக போலீஸ். இதனால் முத்துவேல் செல்வன் அவரை தூக்கி அவர் அண்ணாமலை அசைன்மெண்ட்டை செய்கிறார். இப்போ உளவுத்துறை இதில் மிகப்பெரிய கோட்டை விட்டுருச்சு, உளவுத்துறை கோட்டை விட்டுருச்சு. ஆனால் அண்ணாமலை கோட்டை விடலை, ஆளுநர் கோட்டை விடலை. என்ன 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 திட்டம் போட்டிருக்காரு? கோட்டையை பிடிப்பதற்காக நீங்கள் அவர்கள் கோட்டை விடவில்லை. கோட்டையில் இருக்கக்கூடிய திமுக கோட்டை விட்டுருக்கு, உளவுத்துறை கோட்டை விட்டுருக்கு. இதுதான் கருக்கா வினோத் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய செய்தி. இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை தமிழ்நாடு உளவுத்துறையும் சரி, தமிழ்நாடு காவல்துறையும் சரி, அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது அவசியமாக தான் இருக்குது. நம்ம பேசுனதுலேருந்து அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.